ஏற்கனவே ஐடி பாஸ்வேர்ட் போட்டிருந்தவங்களாம் மனசு கஷ்டப்பட்டுரும். அதில் பாவம் மக்கள் இதாக போயிடுவாங்க அப்புறமேட்டு. அப்புறம் அவங்க என்ன ப்ரோ வந்தோமே இப்படி பண்ணிட்டீங்களே, நாங்கள் பாஞ்சாவது ஜெயிக்கக்கூடாதா அப்படின்றாங்க. அதனால வழியாக அன்பேணி ஊருக்குள்ளே ரெடியா? எல்லாம் ரெடிக்குமா? ரெடி. சொல்லுங்க. உங்களால முடியும் குமார்? முடியும். நான் சொல்ற மாதிரி கேளு. இப்ப எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. சரியா? அங்க போவாது. குதிக்காத. அதே பேலன்ஸ்ல போறாங்க. ஏன் அங்கே போறான்னு இல்லையா? ஃபைட் முடியுதானே? இப்ப குதி. நான் சொல்றது ஜார்கி போ. ரோட்ல கார் இருக்கு. ஓகே. கரெக்டா போ. ஸ்ட்ரைட்டா போ. கார் மட்டும் முதல்ல கார்ல கூட்டி போறாங்க ரெண்டு பேரும். குமார போறான். ட்ரோலோ ஏதோ அவரை யாரோ கூட்டி போறாங்க கார்ல. அப்படியே போ குமார். திரும்பாத போட்டா கார் வருது. போ. கார் ஒன்று வருது. வீட்டுக்குள்ள போயிரு. கார் வருது. வீட்டுக்குள்ள போயிரு. ஏத்தி போடுவான். வீட்டுக்குள்ள போயிரு. கார் வருது பாரு ஒண்ணு. வந்துட்டான். மெல்ட் அங்கதான் இருக்கான். அந்த வீட்டுல தான் இருக்கான். இந்த வீட்டுல இருக்கான். பெரிய வீட்டுல. இந்த வீடு எடுத்துக்கோ. இந்த வீடு எடுத்துக்கோ. அவன் கார் எப்படியே எடுத்து ஓட பாரு. எடுத்துட்டு போயிரு. சித்ராத குமார் பார்த்து. டிபிஎஸ்ல இருக்கு பாரு. எடுத்துக்கலாம். டிபிஎஸ்ல இருக்கு பாரு. குமார் அவன் கார் விட்டான் பாரு. அவன் கார் விட்டா போடியா. கார் எடுத்துட்டு போடியா. கார் விட்டா அவன் முன்னாடி போ. கார் இருக்கு. லெஃப்ட் போ. அங்க ஃபியூல் கேன் எடுத்துட்டு போ. அந்த பக்கி எடுத்து ஒரே ரைட். பக்கி எடுத்து ரைட். கீழே பாட்டு மாயா இருக்கும். டக்கு எடுத்துரு. ரைட் ஃபுல் ரைட். அந்த ஓடைக்கு ரைட் ஓடைக்கு கீழே இறங்க. அவ்வளவுதான் முடிச்சு போ. அவ்வளவுதான் முடிச்சு. லெஃப்ட் போய் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோ. தோல் செத்துறானே இருக்கானா? இங்க ரூட் எடுக்குமா? இந்த வண்டி எடுத்துக்கோ. யாருமே இல்ல. 2 சீட்டர் போட்டியா? 2 சீட்டர் போட்டியா? முதல்ல வெளிய போய் 2 சீட்டர் பக்கியே போதானே. எதுக்கு 2 சீட்டர்? 2 சீட்டர் தான். பக்கி பஞ்சர் பண்ணி விட்டுரும். சுத்தி விட்டுரும். அங்க பாரு M4 இருக்கு பாரு. M4 எல்லாமே இருக்கு பாரு. எடுத்துக்கோ. அவ்வளவுதான் குமார் முடிஞ்சு. எல்லாம் ஃபுல் லூட் வெச்சிப்பா. லெவல் ஹெல்மெட் எல்லாமே இருக்கு. நேட் எடுத்துக்கோ. உச்சியா ஊருக்குள்ள. போ. குமார் ட்ரோலிங் இருக்கான். எவ்வளவு நேரம் எடுப்ப? போதுண்டா. எடுத்து ரெண்டு. பெட்ரோல் பின்னாடி ஒரு ப்ளூ பேனர் வச்சிருக்கல. வேற ஹவுஸ்ல இருக்காங்க. தனியா இருக்காங்க. குமார் இங்கே வருவான். ட்ரோல் ரைட். குமார் எங்க இருக்க? பெட்ரோல் பம்ப்னா எந்த பெட்ரோல் பம்ப்? நம்ம மிலிட்டரி பேஸ் பெட்ரோல் பம்ப்.
இல்ல மிலிட்டரி பேஸ் பண்றதுக்கு பின்னாடி குமார் ஃபெரி பேர் பெட்ரோல் பங்க் குமார் ஃபெரி பேர் போ வெரிஃபைரா சீக்கிரம் கட்ட போற ஃபியூல் போட்டுக்கோ முன்னாடி யாருமே இருக்காங்க பார்த்து முன்னாடி வா யார் இங்க போவாது சைடு போ ரைட் திருப்பிக்கோ ரைட் ஏ போடா இருக்காடா ஊத்தியா ஓ சைடு ஃபுல் பாஸ் ஓடி பயப்படாதீங்க பாத்துறேன் இந்த ரேம் பண்ண போச்சு எல்லாம் போச்சு சோடு நாளைக்கு போயிட்டு இருக்கான் ஆமா அங்க ஃபீல் போட்டுக்கோங்க சீக்கிரம் வா குமார் டைம் ஆச்சு டக்குன்னு ஃபுல் போட்டுறோம் டக்குன்னு வந்துடும் போட்டு ஃபார்முக்கு வந்துரு சரியா ஃபார்முக்கு ட்ரோல் போன மேட்ச்ல அந்த 3 வீட்டு ரெட் வீட்ல ஃபைட் போட்டுருந்தா பாத்தியா அந்த வீட்டுக்கு வந்துரு நான் அந்த வீட்டுக்கு வேற இடத்துல சொல்றேன் நீ தப்புன்னு நான் சொல்லிருக்கேன் நீ எங்க வேணா எனக்கு போ சார் ஃபியூல் போட்டியா ஃபுல் ஆயிடுச்சா கிளம்பு ஃபுல் ஆயிட்டு இருக்கு ஃபுல் ஆயிடுச்சு போ ஃபுல்லா ஆயிடுச்சு போ வரப்ப இங்க செத்துறாத இப்போ நான் போன மேட்ச் பொச்சிக்கு அங்கேயே இருக்கா இல்ல குமார் மேன்ஷன் போ குமார் நீ மேன்ஷன் போன மேன்ஷன் அங்க வரைக்கும் போ செல்டர் பக்கம் போட்டுருங்க மேன்ஷன் பக்கம் போயிரு குமார் மேன்ஷன் மட்டும் போயிரு குமார் நான் உன்னை கார்லயே துரத்தி அடிச்சு போறான்னு நினைக்கிறேன் இதான் தோணுது ஓகே மேன்ஷன் போறேன் சீக்கிரம் போ மேன்ஷன்ல ஆளே இல்ல சீக்கிரம் போ கமான் गाइस இன்னும் 100 more likes to get 10,000 லைக் பண்ணலாம் गाइस இவங்க போயிட்டே இருக்கான் ஓட்டே இருக்கான் ஏய் வாடா சீக்கிரம் வேகமா ஓட்ட ரோட்லயே ஓட்றா யாருமே இல்ல ரோட்லயே ஓட்டுவாடா யாருமே இல்லடா நான் சொல்றேன் யாருமே இல்லடா ரோட்லயே வாடா கோச்சிங்ல தான ஆள் இருக்காங்க ரோட்லயே வாடா யாரும் இல்லடா சொன்னா கேளுடா மேப் சொல்றேன்டா ரைட் திருப்பு ஃபார்ம்னா பொச்சிங்க போயிட்டு இருக்க ரைட் திருப்பு பொச்சிங்க கொள்ள வந்த சர்ச்ல ரையா கரெக்ட்டா போறோம் ஓ சீக்கிரம் ஃபார்ம்ல இருக்க சீக்கிரம் வா கரெக்ட்டா வர நேரா ரீகால்ல இருக்கான் அந்த ஃபார்ம் ரீகால்ல இருக்கான்டா ஃபார்ம் ரீகால் 3 ஸ்டோர்ல இருக்கான் நேரா ரோட் போயிடுங்க நேரா போய் அடி வைக்காத அவ்வளவு சொல்லுவேன் ஃபாஸ்டா போ லெஃப்ட் திருப்பு அப்படி போ அந்த பேனர்ஸ்ல ஒருத்தர் இருக்காங்க ஆமா அதெல்லாம் அங்க போறோம் அப்படி போ குமார் 3 ஸ்டோர்ல இருக்கான் நீ பின்னாடி பக்கம் ஸ்குவாட்ஸ் போயிரு ஸ்குவாட்ஸ் போய்க்குமா இருக்கோ நீ அங்க போனா அவங்க வந்துருவான் நீ அங்க போய் இங்க மட்டும் வராத டைரக்டா வராத எந்த ரீகால் ஃபார்ம் ரீகால் ஸ்குவாட்ஸ்ல பின்னாடி பக்கம் ரெட் வீட் இருக்குல்ல பின்னாடி பக்கம் ஒரு ரெட் வீட் இருக்கு போ பண்ணி போ நீ சைடா போ கரெக்ட்டா போ கரெக்ட்டா போற அங்க அந்த 3 ஸ்டோர் தான் ட்ரோல் இருக்கான்
நீ அப்படியே நேரா வீட்டுக்கு போ, அங்க போய் சுட்டுக்காமே வருவோம். சைடு பஸ் இந்த வீடு லெஃப்ட் ரெட் வீடு. இந்த ரெட் வீடு. இந்த ரெட் வீடு சும்மாலே சுடு, அவன் வருவான் பாரு. இப்போ யாருமே இல்ல. இப்போ நீ சொன்ன மாதிரி கேட்டது எல்லாமே கிடைச்சிச்சு. போ, இங்கதான் இருக்கான். சும்மா சுடு, அப்படியே உள்ள போய் சும்மா சுடு. சும்மா சுடு. அது சப்ரஸர் எடுத்து சுடு தனி. சப்ரஸர் எடுத்து சுடு. ஐயோ, அவன் எங்கேயோ போயிட்டான்டா டேய். அவன் எங்கேயோ போயிட்டான். போ இரு வர. அந்த தண்ணி பக்கம் இருக்குல்ல குமார்னே. இரு அப்படியே போக முடியாது. சரி கார் கிளம்பு. ஈவில் சாமரம் அடிக்கிறது கார் கிளம்பு. ஆமா குமார்னே. சீக்கிரம் லெஃப்ட் திருப்பு. மலை மேல ஏத்து. லெஃப்ட் திருப்பு ரைட்ல அவன் வரானுங்க. லெஃப்ட் திருப்பு மலை மேல ஏத்து. லெஃப்ட்னா பீச்சாங்கைடா பொட்டையா. பீச்சாங்கைடா லெஃப்ட்னா. ரைட் போ. ரைட் போ. லெஃப்ட் சிம்பாது. போவாத. மொத்தம் ரெண்டு வண்டி வருது குமார்னே. குடு லெஃப்ட் திருப்பு. நீ லெஃப்ட் திருப்பு. பீச்சாங்கை பக்கம். அந்த மலையில தான் ட்ரோல் தரும். இவன் அந்த லெஃப்ட்ல மலை மேல தான் ட்ரோல். லெஃப்ட் மலை மேல. லெஃப்ட் ஒரு ரெட் கலர் கார் இருக்கும். அதான் லெஃப்ட். இதான் ட்ரோல். முன்னாடியே ட்ரோல் இருக்கும். அந்த கார் தான் ட்ரோல். முன்னாடி ரைட்ல ஒரு கார் போகுது பாரு, அதான் ட்ரோல். இதான் ட்ரோல். லெஃப்ட் பகி அவன் ட்ரோல். முன்னாடி நின்ட்டான் அவன். சும்மா சுட்டுக்காம வரானா பாரு. சும்மா சுட சீக்கிரம் வரானா பாப்பா. இது வரப்போது குமார் வரான்னு நினைக்கிறேன். மட்டும்தான் போறான் குமார். மறுபடியும் யாரா அவன் ஓட்டேக்கிறான். குமார் ஓடுறாங்க உன்னை பார்த்து. காடு மறுபடியும் சுத்தி வரான்னு நினைக்கிறேன். சுத்தி வரான் குமார். சுத்தி வரான். எங்க வரான்னு பாருங்க. இரு அப்படியே போ. கரெக்டா தான் போ. அப்படியே போ. சைடு ரைட் பூஸ்ட் பண்ணாத. ஃபியூல் இல்ல வந்தல. பூஸ்ட் பண்ணாத. இப்போ டிராப் எடுத்து பார்த்தா அந்த ரைட்ல நிக்கிறான். சுடுறதா ட்ரோல். சும்மா தேர்ட் பார்ட்டி பண்ணிருமா திருப்பின்னு. ரைட் தான் ட்ரோல். ரைட் ரோல். இன்னும் ரைட். அங்க போகாத, வேற ஒருத்தன். ரைட் ஃபுல் ரைட். கரெக்டா பாரு. ட்ரோல் அதான் ட்ரோல். லெஃப்ட் கட் ட்ரோல். அவன் தான் ஏத்தின ட்ரோல். இதான் ட்ரோல். எங்கேயுமே நிக்காது. ஆஸ்தியா ஓடுது. தெரிச்சு ஓடு. சீரியஸா லெஃப்ட். அங்க போதே ஆள் இருக்கா. லெஃப்ட் ரைட். அப்படி போ. லெஃப்ட். குமார் பின்னாடி யாத்தியாக்கு பீல 5 பில்டிங் பின்னாடி இருக்கணும். அங்க ஓகே. அங்க இவன் எங்க இருக்கா? அவன் தொட்டா எங்க இருக்கா? என்னடா இரு முதல்ல போய் ஃபீல் போட்டுக்கோ. லெஃப்ட் யூஸ் பண்ணாத. ஃபீல் போட்டுக்கோ. போ. ஃபீல் ஆள் இருக்கா. ரைட் போ. ஓகே. சைடு போ. அந்த பில்டிங்ல ஆள் இருக்கா. பின்னாடி இருக்க பி பில்டிங் 5 பில்டிங். பின்னாடி இருக்க பில்டிங். ரைட். பரவாயில்ல. ஐயோ போச்சு. போ. இறங்கி படுத்துக்கோ. அப்படியே குமிச்சிட்டு போ. அவ்வளவுதான். ஸ்மோக் போட்டுக்கோ. அவன் நேடு போடுறான். ரெடி முடிஞ்சிச்சுடா. வந்து போட்டான். நேடு போட்டான். ஸ்மோக் போட்டுக்கோ. மாட்டி ஸ்மோக் போட்டுக்கோ. அவ்வளவுதான் முடிச்சு. சரி பரவாயில்ல. பேனிக்கல் தாங்க மனசு ஆகுற. பரவாயில்ல. கார் ஓட்ட தாங்க மாதிரி தெரியல. மற்றபடி அடிச்சுட்ட. வெற்றி குமார். பயர் பாரு குமார். வெரி சரி. கிருட்டு இறங்கி போட்டு டமிச்சுக்கிட்டா. அது தேடியே போய் அடிச்சே குமார். ஐயோ வெரி குமார். எப்படி கால்ச்ச? வெரியா அங்க இருக்கோம் தான் மட்டும் தான் சொன்னீங்க. நானா போய் அடிச்சேன். டம்முன்னு. வெரி
குமார் ஃபயர் வேற போட்டாங்க உனக்கு. ஐயோ ஐயோ தேடி போயிட்டியா குமார், இத்தனைக்கும் தேடி போயிட்டியா, வர வச்சு கூட அடிக்கலையா, தேடி போயிட்டியாடா. அது எங்க நார்த்தில இருந்து. அவ்வளவுதான், இனிமேல் நீதான் குமார் போல. ஐயோ வெரி, அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான் குமாரா இறங்கி தேடி வரா அப்படின்னு. அமௌண்ட் போட்டுக்கலாம் அடிக்க, அதுக்குள்ள ஏறி ஏறி இல்ல இல்ல, அங்க இன்னொருத்தன் அங்க தேர்ட் பார்ட்டி குமாரு, அதனாலதான் உனக்கு ஒரு வாய்ப்பு அடிச்சு, இல்லன்னா வச்சு வெளுத்துட்டு போன. அதெல்லாம் தேவையில்ல, அடிச்சாச்சு நம்ம அவ்வளவுதான். சிங்கிள் ட்ரோல் நம்ம கையில அகால பண்ண வேண்டியதான். அடிச்சாடு டொட்டோ எங்க இருக்கா? டொட்டோ, ஆமா அடிச்சு டொட்டோ கேக்குறானே. டொட்டோ எங்க இருக்கா? ஆன்சர் ஒத்த வீடு இருக்கானா? பால்டி பண்ண, ஆமா இருக்கான். ரவுடி 4 கில்லு. குமார் மரணம் காமிச்சிட்டே குமார், மரணம். அவ்வளவுதான். சீரியஸாவா? வெரி. ஆனா பொட்டையா காரை மட்டும் சொல்லி கரெக்டா அந்த என்ன சொன்ன, யாஸ்தியா 5 அபார்ட்மெண்ட் பின்னாடி போயிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெறியேத்திருக்கலாம், செம்மையா இருந்திருக்கும். ஹெட்போன்ஸ் இல்லனால ஒரு மாதிரி நீங்க சொல்ற கால்ஸ் வந்து கரெக்டா புரிய மாட்டேங்குது எனக்கு. ஓகே, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்றீங்கன்றது எனக்கு கரெக்டா கேப்சர் பண்ண முடியல. ஐயோ ஆனா கரெக்டா ஓட்டிட்டு குமார், சத்தியமா சத்தியமா இப்படி கால்ஸ் கேட்டு ஓட்டவே முடியாது, ப்ராமிஸா. ஆச்சரியம் எனக்கு, சத்தியமா ஆச்சரியம். ஏன்னா ரைட் லெஃப்ட் கரெக்டா போறேன், அங்க டோல் இருக்கணும், கரெக்டா போயிட்டு அதே மாதிரி நான் சொதப்பிடுவேன்னு சத்தியமா நினைச்சேன். எங்க போய் இது கால்ஸ் கேட்க போகுது அப்படின்னு. சரியான கால், வேற மாதிரி. இதுவும் குமார் எங்க இருந்து தெரியுமா, அவன் நிக்கவே இல்ல. அவன் ஆக்சுவலா வரேன்னா சொன்னான், ஆக்சுவலா அவன் நிக்கவே இல்ல, போயிட்டு இருந்தான். ஏன்டா போறான்னு எனக்கே தெரியல. கடைசியில பார்த்தா நீ தேடியே போயிட்டிய, வெரி. ஆனா குமார் தேர்ட் பார்ட்டி தான், சரியா? ரொம்ப சந்தோஷப்படாத. ஒரு கிளாஸுக்கு என்ன வேணா போடுவோமா கிரிட்டுன்னு? ஏன் குமார், கிளாஸுக்கு என்ன ஒன்று போடுவோமான்னு? நாளைக்கு போட்டுடலாண்ணே. சரி ஓகே, நாளைக்கு காலைல ஓகே போட்டுடலாம். தொட்டு அடிச்சுட்டு டொட்டோ கேக்குறான், அங்கதான் ப்ரோ நிக்கிறான். எவ்வளவு திமிரு இவனுக்கு. டொட்டோ எங்கன்னு கேட்டான் பாருங்களேன், அங்க நிக்கிறான் அவன் டொட்டோ. ஆனா குமார் வந்து டொட்டோவை ஒரு காட்டிருந்து வச்சுக்க, நீ ஓட்ட தெரியல நாய்க்கு. நாய் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 5 பில்டிங் தான் பொட்டையான்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 5 பில்டிங். யாஸ்தியாவோட 5 பில்டிங் சொன்னேன் நானு. யாஸ்தியாவோட 5 பில்டிங்கோட ரூட் எது? போயிட்டு லெஃப்ட் திருப்பி அந்த ரோட்ல திருப்பி அப்படியே போய் அந்த ரெட் பில்டிங் மூலைய வந்து அந்த அந்த மயிர ஒருத்தரோட அடிக்கல. போய் பேசாத போட்டேன், பொய்யா பேசாத நாயே. இங்க வந்து நீ இடிச்சோன்னா செத்தே போனேன். பொய்யா போடாத நீங்க, பொய்யா போடாத, பொய்யா பேசுற மயிர் பிடிக்கா தெளிவா சொல்றேன். உனக்கு கொலை போடாதுன்னா யாஸ்தியாவோட பின்னாடி 5 பி பில்டிங் கூட சொல்லிட்டேன். யாஸ்தியா இல்லைன்னா பீன்னு போட்டுக்கோ அப்படின்னு. சரி போய் சொல்ற தற்கூரி போவான்னு போய் இடிக்கிறான். ஒவ்வொரு வாட்டி இடிச்சிட்டு சாவுது நாயாட்டம். பரவாயில்ல, ஓட்ட வரல உனக்கு, காரே ஓட்ட வரல. சனி காருக்கு உனக்கு தூரம், கார்ல தான் உனக்கு சனியே பிடிச்சிருக்குது. சொல்றேன் நான் போன தடவை. சரி ஓகே, இந்த மாதிரி முன்னாடி இறங்கு பின்னாடி இறங்கு சொல்லக்கூடாதுக்காக தான் நான் இந்த மாத்தி சொன்னேன். சரி ஓகேன்னு இப்ப யாஸ்தியா பி பில்டிங் போடா அப்படின்னு. உனக்கு அது கூட போட்ட தெரியல ஊத்து. அதனாலதான் பீச்சாங்கையில சொல்லிட்டு இருந்தேன் நானு, பீச்சாங்கை சோத்தாங்கை பீச்சாங்கை சோத்தாங்கைலாம் ரைட் லெஃப்ட் தெரியல நாய்க்கு அப்படின்னு. வெரி குமாரானா செத்துற நினைச்சேன் தான் வைக்கணும். வீரான்ற ஒரு 4 கில் போட்டுச்சுக்கிறான். நான் அமைதியாகிறேனே. இவனெல்லாம் யாருக்கும் தெரியாம கில் எடுத்து இப்படி 4 கிலோ உட்காந்துருப்பாங்க போல. சிம்பாலா இருக்கிறான், ஈவில் ஸ்டாமு, சுட்டி, யாருமே இல்லை இந்த வாட்டி. இந்த வாட்டியே நான் போயிரு மிஸ். தரதான் சிக்கா 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 இதான் ஜிஞ்சு தார தரதான் மதனா 20 சிடி மிஷின் தரதான் தாரதான் தாரதான். அவன் தான் சொன்னான் என்ன காட்டுங்க, என்னை கூட்டு வாங்க அப்படின்னா.
ஐயோ ஐயோ சரிண்ணா ஆனா எனக்கு அப்படியே தூக்கம் நான் கிளம்பிக்கிறேன். அப்படியே குமார் அடுத்த மேட்ச் இரு, இன்னொரு மேட்ச் இருக்கு, களம் இறங்கணும்ல. என்ன அப்படியே அப்படியே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, நீ மட்டும் வாய்ப்பு எடுத்தா போதா, அடுத்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. கண்டதா சொல்லுது என்ன அப்படியே பரவாயில்ல நாளைக்கு பரவாயில்ல, classic தவறு game ல தவறு பாத்துக்கலாம் குமார், தவறு தவறு தவறு, இதுதான் தவறு செயல், இது தவறான செயல் குமார், முடிச்சிட்டு தான் போகணும், இது சரி, தப்பு. okay. அவன் நீ மட்டும் பண்ணிட்டு அப்படியே நிற்க கிளம்ப கூடாது, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அவன் என்ன பண்றான்னு தெரியணும்ல. தேர்ட் பார்ட்டி எப்ப போட்ட, இப்ப அவன் ஒரு பார்ட்டி Third எடுப்பான்ல. party-யா? அவன லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து தானே வந்தேன். ஆ, ஆ, ஆ. அவன்லாம் அடிக்கவே இல்ல, அவன் சும்மா நேடு போட்டு இருந்தான். நான் போகும்போது அவன் எனக்கு ஸ்ப்ரே பண்ணான், ம், ம். நான் போய் நிப்பாட்டின இறங்கி அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். எதுவுமே அடக்கல அங்க தேர்ட் பார்ட்டில. அவன் 1 HP இல்ல, 1/2 HP எதுவுமே அடக்கல. ஃபுல் ஃப்ரெஷ் ஹெல்மெட் வச்சுட்டு எல்லாமே ப்ராப்பரா இருக்கு லைவ்ல. சரி வா, அடுத்த மேட்ச் ஒண்ணு இருக்குல்ல, அதுல பாத்துட்டு போ, அவ்வளவுதான். டக்குன்னு இன்னும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும், ஆரம்பிச்சிடும் டக்குன்னு. ஓகே கொஞ்சம் ரீசெட் பண்ணுங்க. யாரும் ஹையர் செகண்டரி எடுக்கவே இல்ல, சும்மா உடனே இப்படி கிளம்புறான் பாத்தியா பாரு நேக்கா. சரி இதோட கிடைச்சதுக்கு சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு கிளம்ப, போயிடலாம். அதோட போயிடலாம் அப்படின்னு. யார் சுட்டி பிளஸ் 2K பெண்டிங். ஆமா 2K போட சொல்லணும் இன்னும். யார் நம்ம சுட்டியா? நம்ம ஐயோ என்ன குமார் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவானா ப்ரோ, ரீசெட் பண்றன்ற பேர்ல? தெரியலையே. வீரா 5 கில். வீரா vs ரிம்கி. இந்த மேட்சாவது கவுண்ட் ஆகுமா இல்ல இதுவும் டொட்டோக்கு தானா? எனக்கு தின்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். மதன் ப்ரோ வலுக்கட்டாயமா கூப்பிடுறாரு குமார், எங்கடா ஓடுற ஒட்டாம்பழத்துல ரீசெட் பண்றன்ற பேர்ல? திரும்பி ஸ்டன்லாம் போடுது. தன்னால போட்டு அடிக்குமான்னு தெரியல. ஒரு ஓட்டாம் ப்ரோ, ஆளை காணோம், இதுல இருந்தையும் காணோம், இதுல இருந்தும் எஸ்கேப் ஆயிட்டான். எப்படி நேக்கா எஸ்கேப் பண்ண பாருங்க, இப்படி எஸ்கேப் பண்ணா நாளைக்கு என்ன வச்சு செஞ்சிடணும் ப்ரோ. அன்ஃபேரா ஓட்டம். போட்டானே 6 கில்லு. ம் எவ்வளவு கில்லு இவன்? 11 தானே 11 டொட்டோ. எத்தனை டொட்டோ? 11னா டொட்டோ இருக்கான் டிஃபெண்டிங், இன்னும் டொட்டோ இருக்கான். ஆமா ஆமா இருக்காங்க. அப்படிதான் நான் சியூஸ் என்னாச்சு போன மேட்ச் செத்து போட்டாங்களா சீக்கிரம்? டொட்டோ டிஃபெண்ட் பண்ணிப்போம். டோ 12. ஓகே 12.
அவன் பாரு டிஃபெண்ட் பண்றதுக்காக எப்படி கடைசி வரைக்கும் காத்துக்கிறான் வெறியா. ஆமா. போடு வெரி 7 கிலோ. 4 கிலோ இருந்தாலும் பத்தாது. தொட்டோதான். தொட்டோ. தொட்டோ டிஃபெண்ட் பண்ணிட்டான் அவன். இது பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டான். மாட்டிக்கிச்சு. வீரா 7 கில்லு. ஆமா டொட்டோ தான். தொட்டோதான். டொட்டோ தான் கைஸ். டொட்டோ இந்த மேட்சும் டொட்டோ லீட் செய்யப்படுகிறான். கடைசி மேட்ச் கைஸ், கடைசி மேட்ச். ஏய் குமார் ஓட்டம் தான் வர அடுத்த மேட்ச் வந்தே ஆகணும். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணு. இப்போ கால் பிடிச்சி அடிக்கிற மாதிரி இப்போ ஸ்கேப்பா என்ன தப்பிக்காவாக்கா இடிமாப்ப. செத்துட்டேன் ப்ரோ. அடுத்த மேட்ச் என்ன ஆகும்? ஈவில் ஸ்டாம்ல. ஏய் வாங்க. என்ன பண்ற? ஆ வா 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 வா. வந்துட்டான் கைஸ். ஓடவா பாக்க. தூங்கவே விட மாட்டேன். கால் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். வீரா அடிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கைஸ். இல்லை போ ஒரு வாட்டி 2 வாட்டி அடிச்சானா. ஒரு வாட்டி அடிச்சு ஃப்ளூக் கூட சொல்ல முடியாது. திடீர்னு ஒன்று ட்ரோல் அடிக்க போகிறான். 2 தான் தெரியல. ஒன்று ட்ரோல் அடிப்பான் இல்லைன்னா இவன் அடிப்பான். குமார் அடிப்பான். பார்க்கலாம் சென்டில் எது நடக்குதுன்னு. யார் அந்த பையன், நான் அந்த பையன் அப்படின்னு அடிக்க போகிறான். பார்க்கலாம். அடித்தால் அடி, இடித்தால் இடி, அடித்தால் போடு. ஆனால் நானே டம்மு டிம்மு அது நானே எதிர்பார்க்கறதில்ல. 100 செத்துருவான் தான் நினச்சேன். கார்லேருந்து இறங்கும் போதே போட்டுருவான் தான் நினச்சேன் நான். கிரிட்டுன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நடந்ததுனால தான் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. இவர்ரா நீ அப்படின்னு. நாங்கள் இது நடக்கும்னு நினைக்கலையடா அப்படின்னு. சீரியஸா அது நடக்கும் மாதிரி தெரிஞ்சா கூட எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே இது நடக்கும்னு நினைக்கவே இல்லை. ஒரு ட்விஸ்ட், சரியான ட்விஸ்ட். 2 பேரும் கவுண்ட் ஆகாத மேட்ச்க்கு என்ன விளாட்றாங்க பாருங்களேன். அவ்வளோதான் முடிச்சு. எல்லாரும் பாருன்னா ரீகால் தம்பி கவுண்டே ஆகாத